அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது இது என்ன ஃப்ரூட்ஸ் தெரியுதா உங்களுக்கு? வாட்டர் ஆப்பிள், ஜாம்பக்கான்னு சொல்லுவோம். ரோஸ் ஆப்பிள்னும் சில இடத்துல சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். எங்கள் வீட்டு தோட்டத்தில் நல்லா காய்க்கும். ரோஸ் நல்ல க்யூட்டான கலர் வேறு. இன்னும் பசங்களுக்கு பறித்து லைட்டாக கட் பண்ணி மத்தியான நேரத்துலலாம் உப்பு போட்டு உப்பு லைட்டாக குலுக்கி அப்படி கொடுத்தோன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ஹெல்த்து. நம்ம இடத்துல என்ன கிடைக்குதோ அந்தந்த சீசனுக்கு வரக்கூடிய காய்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு பழங்கள் இந்த மாதிரிலாம் கொடுத்து பழக்கிட்டோன்னா பசங்க எப்போவும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. நம்ம முன்னாடி நல்லா சாப்பாடுகள்லாம் சாப்பிட்ட மாதிரி நம்ம பசங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி சீசன் டைமில் உள்ள பழங்களாம் நம்ம கொடுத்து பழக்கணும். எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நிறைய காய்க்கும். என்னென்னு தெரியல வரும். நாங்கள் நல்லா தண்ணி அப்புறம் நம்ம இங்கே உள்ள ஆடு மாடு இதோட உரங்களை வாங்கி வைப்பேன். இயற்கை உரங்கள் தான். அப்போ எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். கீழெல்லாம் எவ்வளோ விழுந்துருக்கு பாருங்கள். வீடெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஷாக் ஆகும். இப்போ பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது. ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையிலே முழிச்சு வரும்போது பேர்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடுமா, சாப்பிட்டு சண்டை போட்டு நிறைய கீழே கொட்டி கிடக்கும். அதனால் இங்கே எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து கேட்டு வாங்கி பறிச்சுட்டு போவாங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக தான் கொடுப்போம். ஏன்னா நிறைய காய்க்குமா, அதனால நல்லா ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் பறித்து அப்படி கொடுப்பேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மத்தியான நேரத்துக்கு நம்ம லைட்டாக பொடி உப்பு போட்டு அப்படியே இது பண்ணி சாப்பிடுறது சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், இப்படி தான் ஸ்லைஸாக கட் பண்ணி இப்படி கொடுப்பேன் பசங்களுக்கு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால் நம்ம வீட்டில் எல்லாருமே வீட்டு தோட்டம் வச்சு நல்லபடியாக பராமரித்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சந்ததிகளுக்கு நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் கொடுக்குற மாதிரி நம்ம நிறைய நல்ல பழக்க வழக்கங்களை பசங்களுக்கும் நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் நிறைய கற்றுக் கொடுக்கணும். சரிங்களா? பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குது. அது மாதிரி நிறைய செடிகள் பழங்கள்லாம் அப்பப்போ உங்களுக்கு ஒவ்வொரு பழ வகைகளாக இப்படி எடுத்து நான் காமிக்கிறேன். சரிங்களா? எவ்வளோ எப்படி காய்ச்சிருக்கு. எல்லாருமே கேட்குறது என்ன உரம் வைப்பீங்கன்னு தான் கேட்பாங்க. நாங்கள் வந்துட்டு எல்லா இது மாதிரி தான் இயற்கையான உரங்கள் தான் வைக்கிறோம். அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது நிறைய. ஆனால் அடிக்கடி தண்ணி ஊற்றிக்குவோம். செடியை வெட்டிலாம் விட மாட்டோம். சின்ன மரம் தான். பட்டு குழந்தைங்க கூட கீழே நின்று பறிக்கிற அளவுக்கு கீழே இருந்தே காய்ச்சிரும். அதனால் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்னோடய பசங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ விழுந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இது எப்போவும் எல்லாருக்கும் இதெல்லாம் கிடைக்காது. நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், அதே மாதிரி நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு நிறையா பறித்து உப்பெல்லாம் போட்டு கட் பண்ணி இந்த மாதிரி கொடுப்பேன். அதனால இயற்கையை காப்போம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக சாப்பிடுவோம், இயற்கையோடு வாழ்வோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி.